குவான்டிட்டி பார்ட் 3. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறதுலேயே வந்து லாரியோட பாடி வந்து 2 வகை இருக்குது. ஒன்று ஸ்கொயர் டைப்பு, ஒன்று இசட் டைப்பு. ஸோ அதுக்குண்டான வித்தியாசம் என்னங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸ்கொயர் டைப், இசட் டைப். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்கொயர் டைப் பாடி பார்ப்போம். ஸ்கொயர் டைப் பாடி லாரியை வந்து அளவீடு செய்வது மிகவும் சுலபமாக இருக்கும். ஏன்னா இந்த பாடி வந்து ஸ்கொயராக இருக்கும். நம்ம அதனால வந்து நீளம், அகலம், உயரம் இந்த மூன்றையும் வந்து நம்ம ஒரு முறை எடுத்து அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது நம்ம அதோட சிஎஃப்டி என்னங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இசட் டைப் பாடி வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணும்போது நம்ம நீளத்தை மட்டும் 3 முறை அளவெடுக்கணும். ஏன் அப்படின்னா இசட் டைப் பாடி முன்புறம் வந்து சற்று சாய்வாக இருக்கும், அதாவது கிராஸா இருக்கும். ஸோ இது வந்து நீளத்தை வந்து நம்ம மேல் மட்டம், கீழ் மட்டம், நடுமட்டம் என்று 3 டைம் மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஸோ இந்த நீளத்தை 3 முறை அளவெடுத்து அந்த 3ஐயும் வந்து நம்ம கூட்டி 3ஆல் வந்து வகுக்கும் போது நம்ம நீளத்தின் சராசரி என்னங்கிறத நம்ம பார்க்க முடியும். இசட் டைப் பாடியில மேல் மட்டும் இருக்கிற நீளத்தை கூட நம்ம அகலம், உயரம் இந்த 3 மட்டும் நம்ம எடுத்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது அளவு சரியா இருக்கிற மாதிரி கேட்டும். ஆனா நம்ம மறைமுக நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். இதே வந்து நம்ம கீழ்மட்ட அளவு நீளத்தை மட்டும் எடுத்து அது கூட அகலம், உயரம் வந்து நம்ம சேர்த்து கணக்கிடும் போது அளவு கம்மியா காட்டும். ஸோ இதனால தான் வந்து நம்ம நீளத்தை வந்து 3 டைம் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து அதோட சராசரி கூட அகலம், உயரம் இது 3ஐயும் வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய சரியான அளவு என்னங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இசட் டைப் பாடியில் வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால இதை பயன்படுத்தி பலரும் இந்த இசட் டைப் பாடி லாரியா வாங்கி பயன்படுத்துகிறாங்க. ஸோ கஸ்டமர் ஆகிய நாம வந்து நம்ம வாங்கக்கூடிய கட்டுமான பொருட்களை எப்பவுமே அளவீடு செய்து வாங்குறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வீடியோவில் நம்ம ஸ்கொயர் டைப்புக்கும் இசட் டைப்புக்கும் என்ன வித்தியாசங்கிறத பார்த்தோம், அதை எப்படி அளவீடு செய்யுங்கிறத பார்த்தோம். அடுத்த வீடியோ அது குவான்டிட்டி பார்ட் 4 வீடியோவில் வந்து நம்ம இந்த மெஷர்மெண்ட்டை லைவாக லாரி மேலே ஏறி நின்று எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறத பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க, எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், முக்கியமாக லைக் பண்ணுங்கள்.